Hello viewers, welcome to our channel Style Yourself. இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு நேச்சுரலான எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக ஐப்ரோ பென்சில் அண்ட் ஐப்ரோ பவுடர் இது ரெண்டுமே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் இன்றைக்கி வந்து லாக்மியோட ஐப்ரோ பென்சில் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஐப்ரோ பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா டார்க்கராக விழுகும். ஸோ ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் காட்டின மாதிரி அவுட்லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டராக தான் நான் போடுறேன். ஸோ ரொம்ப லைட்டராக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணுறப்ப நல்லா டார்க்கராக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உள்ளே ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களால் எந்தளவுக்கு டார்க்கராக போட முடியுமோ அந்தளவுக்கு டார்க்கராக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் உள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ரொம்ப லைட்டராக கொடுக்குறேன். எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப லைட்டராக இருக்கணும், மிடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கராக இருக்கணும். இப்போ இதே மாதிரி ப்ரஷஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு நல்லா வந்து உள்ளே ஃபுல்லாக ஸ்மஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து உங்கள் ஐப்ரோஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகும். ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஒரு சில ஐப்ரோ பென்சில்ஸ் வந்து திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐப்ரோ பென்சில். ஸோ அதனால் லைட்டாக திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஸ்பூலி வச்சு கூட ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி விடலாம். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து இருக்குது. டெய்லி யூசேஜுக்கு இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வந்து ஐப்ரோ பவுடர் வந்து டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து அவுட்லைன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஐப்ரோ பவுடர்ஸ் வந்து ஒரு நல்ல டார்க்கரான ஒரு ஷேடு நமக்கு கொடுக்கும், ஈவனான டார்க்கரான ஷேடு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து ஐப்ரோஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவுட்லைன்ஸும் எட்ஜஸும் மட்டும்தான். ஸோ நீங்கள் எட்ஜஸும் அவுட்லைனும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து பிளாக் கலர் ஐப்ரோ பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஐப்ரோ பவுடர் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நான் என்னோடய மிடில் செக்ஷன் ஃபுல்லாக நல்லா டார்க்கராக வந்து ஃபில் பண்ணுறேன். மிடில் செக்ஷன் வந்து டார்க்கராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஐப்ரோ பவுடர் டிப் பண்ணவே இல்லை. இந்த ப்ரஷில் மீதி இருக்கக்கூடிய பவுடர் வச்சு அதோடய ஃப்ரண்ட் செக்ஷனை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லைட்டராக தெரியும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து அந்த ஃப்ரண்ட் செக்ஷனில் வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, ஏன்னா ஐப்ரோ பவுடர் அப்படின்றனால. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதோடய மிடில் செக்ஷனில் ரொம்ப டார்க்கராகவும் அதோடய ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லைட்டராகவும் இருக்கும். இப்போ நம்ம ஐப்ரோ பவுடர் அண்ட் ஐப்ரோ பென்சில் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அது ரெண்டையும் யூஸ் பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு அதிகமாகலாம் வந்து இருக்காது. பட் ஐப்ரோ பவுடரோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்குலாம் வந்து ஐப்ரோஸ் ரொம்ப லைட்டராக இருக்கும், அதனால் நான் வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒருவேளை டார்க்கராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதனால் வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க்கராக இருக்குது, ரொம்ப கருப்பாக திக்காக தான் உங்களுக்கு வளரும் அப்படின்னா ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லைட்டராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐப்ரோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐப்ரோ மேக்கப்பில் நம்ம எப்படி ஷேப் பண்ணுறோம் அப்படின்றதும் அதை எப்படி ஃபில் பண்ணுறோன்றது தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ், பியூட்டி கேர் அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோஸ்க்காக நம்ம சேனல் ஸ்டைல் யோர்செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.